இஎம்ஐல ஒன்ஸ் விழுந்தாங்கன்னா டோன்ட் கம் பேக் அகெயின். ஏன்னா அது ஒரு ட்ராப் தான். அது நீங்கள் இஎம்ஐயில் போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் 56-57 வயசு வரையும் உங்கள் ரிட்டைர்மெண்ட் வரையும் எனக்கு தெரிஞ்சு யாருமே வரல இது வரையும். மாதம் வந்து 18,000 ரூபாய் வாடகை கொடுக்கும்போது பெயினிங் மீ ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் பேங்க்ல போய் 3 மாத சேலரி ஸ்லிப்பை காமிச்சோன்னே உடனடியாக சார் உங்களுக்கு நீங்கள் கொய்த்தில் வேலை பார்க்குறீங்க பெரிய கம்பெனி சார் 1.5 crores உங்களுக்கு சாங்ஷன் சார். நான் வீடு வாங்கிட்டு 3 years கழிச்சு போய் பார்க்குறோம். அவர் சொன்னது சார் நீங்கள் 9 லட்ச ரூபா கட்டியிருக்கிறீங்க, 2 லட்ச ரூபா நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்க கேபிட்டல், 7 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்னாரு. 7 லட்ச ரூபா நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. இஎம்ஐ தானே நார்மலாக தான் சார் இருக்கணும். பட் ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் வாங்க போகிற 40 லட்சத்துக்கு வீடை நீங்கள் 80 லட்சமாக கடைசியில் கட்டியிருந்துருப்பீங்க, 85 லட்சமாக கட்டியிருந்துருப்பீங்க. நீங்கள் அடுத்து நான் வாழ போகிற 90 வயசு வரையோ எத்தனை வயசு வரை நான் இருக்க போகிறேன், அந்த ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறேன். அந்த ஒரு வீட்டுக்காக ஒரு 5 years இஎம்ஐயில் போனால் எந்த எக்ஸ்பெண்டிச்சரையும் நீங்கள் பண்ணாமல், ரிச்சுங்கிறதெல்லாம் எதையும் காட்டாமல், பில்டப்லாம் எதையும் கொடுக்காம, புதுசாக எதையும் ட்ரை பண்ணாமல் இன்னைக்கு 2 பேர் நீங்கள் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சேலரியை ஏன் 100% லோன் கிடைக்கக்கூடாது? மீதி இருக்கிற 100ல் செலவெல்லாம் போக அதுலேயும் ஒரு 40%. ஸோ 140% நீங்கள் அடைச்சு 5 வருஷத்துக்குள்ள பண்ணீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் யுவர் லோன். ஆனால் 5 வருஷம் நான் பண்ணலை சார், என்ன சார் ஆக போகுது? 25 வருஷம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க சார். இப்போ நான் வீடு வாங்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இஎம்ஐ கட்டி முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரீங்களா அந்த வருஷம் நீங்கள் ரிட்டையர்ட் ஆவீங்க. இப்போ சொந்த வீடு எனக்கு இருக்கு, ரிட்டையர்ட் ஆகி எனக்கு வருமானம் 55 வயசுல உனக்கு யார் 1 லட்ச ரூபா கொடுப்பாங்கிற கேள்வி யாருக்குமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு டெசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு சார். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பணம் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது வேற ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. இஎம்ஐல கம்ப்ளீட்டா போறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி இருக்குல்ல சார். இப்போ இது வந்து 10 to 15 வருஷம் நம்ம வந்து நம்மளோட இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஸோ அதை பத்தி வீடு வந்து நீங்கள் தமிழராக நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டீங்க, நீங்கள் முதல்ல உங்கள் மேலே இருக்கிற பெரிய விஷயம் நாளைக்கே உங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, இல்லை ஒரு பையன் பார்க்க வராங்க, பொண்ணு பார்க்க வராங்கன்னா மொதல் கேள்வி வந்து பையனுக்கு வீடு இருக்கா? பையனுக்கு வீடு இருக்கான்னு 27 வயசு பையனுக்கு வீடு எப்படி வாங்கியிருப்பான் 27 வயசில்? அப்போ அவங்க அப்பாவோட சொத்து தான். ஆனால் கேட்கும்போது பையனுக்கு என்ன சொத்து இருக்கான்னு கேட்பாங்க. அவன் சொத்து வாங்கினானா இல்லையாங்கிறது தானே முக்கியம். அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவங்க அம்மாவோட சொத்தெல்லாம். ஏன்னா கல்யாணத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்கிறேன். நீங்கள் கேட்ட டாபிக் நான் வந்து பாட்டம் அவுட்லேருந்து வந்துடுறேன். என்ன கல்யாணம் போனோன்னே என்ன கேட்குறாங்கன்னா பையனுக்கு என்ன இருக்குது, வீடு இருக்கா? வீடு 27 வயசு இப்போ தான் வேலைக்கே சேர்ந்துருக்கான், அவன் எப்படி வீடு வாங்கியிருப்பான்? வீடு வாங்கியிருந்துருக்க மாட்டான். ஸோ வீடு இன்றைக்கி வந்து எப்படின்னா ஒரு கல்யாணம்னு வரும்போது இது கேட்குறாங்க, பக்கத்தில் இருக்க எல்லோரும் கேட்குறாங்க. இதை திரும்பி நம்ம இளைஞர்கள்ட்ட கேட்டு ஒரு மைண்டில் நமக்குள்ளே ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வேலைக்கு போனாலே வீடு வாங்கணுங்கிற ஒரு சென்டிமெண்டலாக நம்ம வந்து ஆங்க்ரேஜ் நம்மளை பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரி கோல்டும் அதே தான். ஆனால் வீடு வந்து எல்லாத்துக்குமே இன்றைக்கி சொந்த வீடு இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு இது. வாடகை வீட்டில் இருந்தோம்னா நம்மளை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியும். சொந்த வீட்டில் இருந்தோம்னா ஹாயாக இருக்கணும். அந்த மென்டாலிட்டி வந்து இந்தியாவில் இருக்குது, பரவலாக இருக்குது 90%. ஸோ வீடை வாங்கிறதுங்கிறது ஒரு ரூஃபு கீழே நிம்மதியாக தூங்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால் ஃபஸ்ட்டு வீடு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் இஎம்ஐயில் போகிறீங்க. ஆனால் ஒன்று இஎம்ஐயில் போகிறதா இருந்தால் இன்றைக்கி வந்து நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ரெண்டல் விசஸ் ஹவுஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா 1000 வீடியோ இருக்குது. அந்த வீடியோலாம் ரெஃபர் பண்ணி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி, ஒரு வீடு எப்படியா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அவசியம்தான். ஏன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி உங்களோட சுதந்திரமாக நீங்கள் ஹை ஸ்பீக்கரில் வச்சு சவுண்ட் வச்சு நீங்கள் பண்ணணும், நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா சொந்த வீடு இருக்குன்னு அவசியம்தான். ஆனால் அந்த சொந்த வீடு பண்ணுறதுக்கு என்னென்னா உங்கள் ஸ்கில்ஸை வச்சு ஹை சேலரியில் யூ நீட் டு கெட். நல்ல சேலரி ஃபஸ்ட்டு எடுக்கணும். நல்ல சேலரி எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இஎம்ஐயில் போகிறீங்க, சொந்த காசில் போகிறீங்க, இல்லை இஎம்ஐயில் போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன் இந்த 3 மாதத்தில் தே ஆர் செல்லிங் அவுட் தர் கோல்டு. இந்த பொண்ணு வந்து 2012-2013 கல்யாணம் ஆயிருந்திருக்கும். இப்போ நான் சொல்கிறவங்களுக்கு வயசு 40 ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2012-2013 கல்யாணம் ஆயிருக்கும். 2012-13 கோல்டோட விலை வந்து 2800 ரூபா, 3200 ரூபா. இன்றைக்கி கோல்டோட விலை 9000 சொச்சம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா எல்லாருமே தே ஆர் செல்லிங் அவுட் த கோல்டை செல் அவுட் பண்ணிட்டு தே ஆர் பையிங் த ஃப்ளாட். ஓகே, நான் வாங்கினது வந்து 2800, 3000 ரூபா. நீங்கள் நான் விற்கிறது 900க்கு, நான் 9000க்கு விற்றுட்டேன். தட் இஸ் ரியலி கிரேட் ப்ராஃபிட். விற்றுட்டாங்க, அப்படியே கொண்டு அடுத்த வீட்டில் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு பொண்ணு இல்லை அப்படின்னா, எனக்கு பொண்ணு இல்லை பசங்க தான் இருக்கிறாங்க, கண்டிப்பாக இதை கோஹெட், நல்ல விஷயம், நீங்கள் போங்க, அது கரெக்டு. இப்போ எனக்கு பொண்ணு தான் இருக்குது, நான் கோல்டு என்னால் செல் பண்ண முடியாது, ஏன்னா கல்யாணத்துக்கு நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இஎம்ஐயில் தான் போகணும். நான் இஎம்ஐயில் நான் போகிறேன்னா இஎம்ஐயில் போய்ட்டு எனக்கு 3 வருஷத்துக்குள்ள 4 வருஷத்துக்குள்ள நான் இந்த இஎம்ஐ நான் கட்டிடுவேங்கிற உங்களுக்கு ஒரு பலம் இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம்.